தாவணி அழத்தான கொள்ளுது மனசு கூட்டித்தான் நாள் வர சொல்லுது பேரோடுதான் சாஞ்சே நானும் இப்ப என்ன அண்ணம்மா உன்னால பொல்லெல்லாம் அவாடுறேன் அரியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தேன் அழகா நானோ உலகத்தையே தந்தே பந்தல் போட போறேன் புள்ளே ஆர வீட்டு பின்ன மாலை மாத்தாடி புள்ளே ஆரத்தியில் மஞ்சள் போல செந்திருப்போ வாடி புள்ளே செந்திருப்போ வாடி புள்ளே அரியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தேன் அழகா நானும் உலகத்தையே மறந்து அப்பா வந்தார் ஏன்னு நல்லா இருக்கு அங்கே ஓடிச்சுனே அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்கார் அங்கே ஓடிச்சு ஆர்எஸ் மங்கலத்தை ஒட்டி போயிடுச்சு இங்கே கேட்கல அங்கிட்டு கேட்குது கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்கார் காவலை பாருன்னு சொல்லுவார் நம்ம காவல் முக்கியம் இல்லை காவல் தான் முக்கியம் அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்ன விஷயம் அப்படி ஒன்று இந்த சத்தம் கேட்குது இல்லைன்னா அந்த சத்தம் கேட்குது ரைட்டு விடிஞ்சா சரி கண்ணு கருத்துமா காவலை பார்க்கணும் காவல் முக்கியத்தை காட்டணும் காதல் தான் முக்கியம் உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு விஷயம் எனக்கு பொண்ணே கிடைக்கல எப்படி பொண்ணு கிடைக்கும் பொண்ணு கிடைக்காம இருந்து பொடியருமா இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்த்தியலா அண்ணே நான் வேலை பார்த்த காட்டிலும் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன் பொண்ணே கிடைக்கல நான் போகாத கோயில் இல்ல போகாத இது இல்ல அது வரைக்கும் என்ன பண்ணீங்க போய் அலந்துக்கிட்டு தெரிஞ்சு இந்த வருஷம் தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சா அந்த பொம்பளை புள்ள இந்த ஊரா தான் இருக்கு அந்த புள்ள வரப்போறா அவளை இதுவரை இருக்கு இதுவரை நேருக்கு நேரம் நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு தான் நான் பார்க்க போறேன் எங்க அம்மா பார்த்த பொண்ணு எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு அவ்வளவு அழகா இருப்பாளாம் சென்னையில இருக்காங்களா திருவிழாக்கு இங்க வந்திருக்காங்க இதுவரை நான் அவளை பார்த்ததே இல்லை இன்னைக்கு தான் நேருக்கு நேரம் பார்க்க போறேன் அவ பேர் என்ன தெரியுமா பேர் என்ன எந்திரி என்னது எந்திரி அந்த பிள்ளைய பார்க்க போறேன் அவளை பார்க்கணும் கட்டி பிடிக்கணும் கொஞ்சணும் அவதான் என் வாழ்க்கை அவதான் என் உலகமே என்ன தம்பி இவ்வளவு தூரம் சொல்ற அண்ணன் உனக்காண்டி வரப்போற குழந்தையாக்காண்டி எனக்கு தெரியும் நீ எனக்காக பாட மாட்டேன் குழந்தையாக்கு தான் பாடுவேன் அப்ப நான் பொம்பளை உரிக்கியா அப்படி இல்லை சொல்றேன் அது நீங்களா சொல்லுங்க சரிண்ணே உங்க குழந்தையா பத்தி நீங்க வரைஞ்சு பாருங்க இந்த வரைஞ்சு பாருங்க இப்ப இதை எக்கோயினே கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டோ நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சோ கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே. ஹாய் ஹாய் இருந்துட்டேன்
ஹலோ ஆயிருந்த இது இல்லைங்க, உங்களை புதுசா பார்த்ததுனால ஹாயின்னு சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அம்மாச்சியா இல்ல அவங்க அப்பத்தாவா இல்ல அவங்க வீட்டுல வேலை பார்க்குற ஆயம்மாவா? ஹலோ நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் தலையில இடி விழுந்துருச்சே. மழை வருதாண்டு வர அடுத்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த நிலைமையா? நீங்க தான் எனக்கு பார்த்த எந்திரியா? இந்த பேண்ட் எந்த சந்தையில் வாங்கினீங்க? அவங்க இருக்க அளவுக்கு கந்திச்சு போட்டு பரவாயில்ல, கருப்பா இருந்தாதான் எந்த கவலையும் இல்லை. உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணாதே எவனுக்கு கரண்ட் புல் கட்டினவன வரமாட்டேன். இந்த வந்துட்டு அவன் ஆளு சந்தோஷம். ஆனா உனக்கு இவனுக்கு ஏதோ லிங்க் இருக்கு. எங்க லிங்க தொட்டு பாரு. உங்க லிங்க் ஆனா எங்கிட்ட கலந்து வந்துட்டான் பாரு. என் லவர். அடியே மை லவர். யாரு? எக்ஸ் லவரா? அதே தூரத்துல இருந்து ரசிக்கிறாரா? அடியே ஓடி வாடின்னு பேசாதீங்க. நீங்க சரியான டொங்காஸ் போடுவீங்களாம்ல படிக்கும்போது. ஐயோ அப்ப எனக்கு வேணாம். நீங்க நான் இப்ப உங்க ஊத்த முண்ட போயலாம். நான் ஓடி வாடின்னு பேசாதீங்க. ஏய் பாடி வாடின்னு எதிர்த்து பேசாத. மாட்டேன்னு மட்டும் எந்த விஷயத்தையும் சொல்லாத. மேரேஜ் நோ. பெரிய கம்பெனியா? கப்பலிங்க அவங்க கப்பலிங்களே தெரியும். அப்ப முடிச்சு கப்பலிங்க என்னடா கிடைக்கும்டே தெரியும். அடியே அடியே ஐயோ அரிப்பொருத்த முண்டியாவில் இருக்க. அப்பா சந்தோஷம், நீ வந்து போட்டுக்கலாம் ஆளை சொங்காச்சா. எனக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. ஏய் இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைன்னு சொல்லாடி. உன்னை நம்பித்தான் நான் இருக்கேன். ஆனா உன்னை கட்டிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை கட்டி வீட்டில் வச்சோம்னா கரண்ட் புல்லு கட்டினோட வீட்டுக்கு வர மாட்டேன். இதுக்கு முன்னால வந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணா ஒரு நாளைக்கு 10 பேர் வரப்போ இருப்பாங்க. அடியே எந்திரி. போடி போடி பேசாதீங்க. அவசாரி முண்டை குண்டே வருவேன். இன்னும் பெரிய ஆங்கிலம் படிச்சா நோ. சரி ஏன் கல்யாணத்துக்கு மாட்டேங்கிற? எனக்கு கல்யாணத்துல இஷ்டம்ல. ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கிறாங்க. அவங்க தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை எல்லாம் அவங்க நினைக்கல. நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. ஏய் நகை நாட்டி பெரிய நகை புல்லாத நகை பணம் நகையெல்லாம் வரும் போவோம். நகை என்ன ஒரு பவுன் 1500 விற்கிறாங்க. ஒரு பவுன் 1500 விற்கிறாங்க. நீ நகை கடைக்கு போனா திருவாடனை கவரிங் கடைக்கு போனாடா அவசாரி போல 1.5 லட்ச ரூபா விற்குது. அவன் சொல்றான் 1500 விற்குதா? 1500 ரூபா தான் ஒரு நாளைக்கு நான் 7 வகை நகை எடுப்பேன். சரி அடியங்க வா. பாடி வாடி பேசாதீங்கன்றல்ல. நான் பெரிய ஒரு லட்சியத்தோட இருக்கேன். லட்சியத்தோட இருக்கேன். லட்சியத்தோட வா. சரி சரி அப்படி என்ன நீங்க லட்சியத்தோட இருக்கீங்க? நான் படிப்பு முடிச்சுட்டுதேன். நான் மேரேஜ் பரவாயில்ல ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுக்கணும். ஏன்னா கல்வி தான் முக்கியம். படிக்கிறோம்ங்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி என்ன நீங்க படிக்கிறீங்க? நான் படிக்கிறத சொன்னா நீங்க என்ன படிக்க வைக்க போறீங்களா? நான் படிக்க வைக்கிறேன். அப்புறம் கல்வி கட்டிக்க போறேன் செய்ய மாட்டேனா? நான் படிக்கிற படிப்பு பிஆர்சி. பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரில இருக்கு. ஆர்எஸ் மங்கலம் டு பரமக்குடி பாசா. சரி பிஆர்சி முடிச்சுட்டு பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி. தேவகோட்டை டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா எதுவும் நிக்காது. சரி யாரு கல்யாணத்து மட்டும் வெறுத்து பேசாது. அவன் கொண்டே ஒரே அடியில. ஏன் கல்யாணம் வேணாம்ன்றது தெரியுமா? ஏண்டி? எனக்கு பயமா வருது. என்ன அப்படி பயம்? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசியை வேக வச்சு இறக்கி வடிக்கவே முடியாது. சரி ஆனா ஒன்னே நான் கட்டிக்கிட்டேன்னா ஒரு நாளைக்கு நான் 3 படி அரிசி வேக வைக்கணும். நான் உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. எங்க பெரிய மண்பானே உள்ள வச்சுட்டு போயிருக்க. ஏண்டி இப்படி ஒரே வெறுத்து பேசுற? ஐயா அது மட்டும் இல்ல. நான் அன்னைக்கு இடம் ஓட்டு பார்த்தேன். நான் 30 கிலோ தான் இருக்கேன். நீ 90 கிலோ இருப்ப. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோலர் இருந்தா அமுக்க முடியும். ஆமா அமுக்குனா பரவாயில்ல. நீ நச்சு எரிஞ்சிரு. சரி வாழ்க்கையில பயப்படாத.
வாழ்க்கை கொடுக்கணும் நினைக்கிறேன். உன்கிட்ட உலக்கம் இருக்கான்னு நான் தெரியல. உலக்கம் எல்லாம் பக்கத்து வீட்டில் பாரதிக்கிட்ட வாங்கிடுவான். எனக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களா, உனக்கு எந்திரிக்குதா என்னான்டே எனக்கு சந்தேகம். அடே வா, ஒரு பொண்ணு இருந்தா உனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கும். காலப்பட தொடாதீங்க. இந்த சுடியார் எங்க எடுத்தீங்க? ஹலோ, கொத்தமங்கலம் சுடுகாட்டுல. இதுதான் உங்க அத்தாச்சிரா? ஐயோ, இவ்வளவு தொட்டா உனக்கும் வருதா? சரி மன்னிச்சிடா. உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். சந்தோஷம் லவர். சந்தோஷம் உங்க லவரா? சரி வா. நீ ஒரு முக்கியமான விஷயம், உன் தங்கச்சி வாரா. எனக்கோ தங்கச்சி இருக்கா? வருவா பாரு. அடியே கிளப்பு. அம்மா, அந்த தூங்குறாளை எழுப்பிடுங்கம்மா. அம்மா, அன்னக்கிளி உன்னை தேடுதே. அச்சா, யாரு இவ? இவங்க தான் சந்தோஷாலு, என் குழந்தையா. கொழுந்தியாவா? நான் கூட எனக்கு போட்டியா வந்தேன். ஓப்படியா? ஏய், என்னடா சொல்ற? புண்டா கட்டி பொண்டாட்டியா? அப்ப நான் யாரு? நீ வந்து அவுட் ஆப். என்னடா சொல்ற? ஏய், கருவாடு மாதிரி இருக்கா, இவ்வளவு போய் பொண்டாட்டின்ற? கருவாடு இருவான்னு அவளை மட்டும் என்னை பெத்து பேசாத. அவ மாதிரி ஒரு அழகாளவன நாட்டிலே பார்க்க முடியாது. உனக்கு கண்ணு என்ன தெரியுமா தெரியாதா? கண்ணு தெரிய கண்டுதான் பேசுறேன். அடியே மூஞ்சி மோர கட்டையும் பாரு. ஓனாக்கி சுடியார் போட்ட மாதிரி இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காடி? மானங்கட்ட முண்டை அடுக்குவா. என்ன பேசலாமா? கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே. அண்டாவுக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி பின்னாடியே திரிய நாக்க தொங்க போடுக்கு நாய் மாதிரி. அழகுல மாங்கி தானே நீ திரியற. நீ உனக்கு புடிச்ச கிடைக்கல ஏதாவது கட்டிக்கிட்டு ஏறி மானங்கட்ட முண்டை. அடி போடி மானங்கட்ட துப்பு கட்ட முண்டை. அப்படியே பிடிச்சி திரிய புரிய எங்க வந்து பேசிட்டு இருக்க? போடி அங்கடி திரியற பாரு. சுடுகாட்டுல வெந்து வேகாம லட்சணம் மசல் தெரியாதாக்கு? லட்சணம் மசல் ஒழுங்கா மரியாதை தெரியல. நம்ம வீட்டுல மருந்தடிக்க வந்தோம் தானே இது. ஒழுங்கா மரியாதை போடி மானங்கட்ட முண்டை. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அடி போடி அங்கடி. வெட்டிக்கார வச்சிருந்தில்ல 4 வருஷமா. 7 வருஷம் தாளக்கார வச்சிருந்தா உனக்கு தெரியாது? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கோயில் பூசாரியே மைக் செட்காரே வச்சிருந்தில்ல. முதல்ல நான் உங்க 2 ஏழை வச்சு நான் தான் மறந்து குடிக்கிறேன். ஆளுக்கு சண்டை இருக்க கூடாது. பெரிய மன்மத குஞ்சு. அப்படியே போயிடாத. அப்படியே ஒன்னே அவனையும் சேர்த்து கொடுத்துறேன். உன்னை பிடிச்சி நறுக்கி நீ மட்டும் ஆட்சி அழைச்சிக்கிட்டு வரல. நானும் கிடப்பேன். திரியல வெக்கமே இல்லாம பேண்டுக்கு அதுக்கும் குண்டியே இல்ல. நீ எல்லாம் என்னடி லக்கின்னு போடுற? மானங்கட முண்டை. தங்கச்சி சத்தம் போடாதீங்க. தங்கச்சி வருது. தங்கச்சி ஆமா. அத்தாச்சி அமுக்கத்தை ஒரு ராகம் புது ராகம் ஒன்று சேரும்
கருத்தையோ நினைத்தால் பிடித்திடும் ஆளும் குழந்தைகள் கூடி அதே ஆத்து குழந்தையும் கூடி குமரியும் மாறு வந்த மாறுதும் பேசுது மனைய மாறுதும் மாறுது மாசம் தை மாசம் பேன கட்டி மாதிரி பொம்பளை அடி நான் எந்திரியா அடியே ஆத்தி டேய் நீ நானும் தோத்து போயிட்டோம் உங்க அத்தாச்சி குண்டி சூப்பர்ரா மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். அண்ணா தம்பி கேமரா செல்ஃபி எடுத்துக்க அண்ணா அச்சு இந்த பேரழகி யாருன்னா பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஒரு பக்கம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். ஒழுங்கா அச்சுடா எதுக்குடா இருக்க நீ ஏய் ஏன் நீ அசிங்கப்படுத்துற ஒழுங்கா அது பண்றீங்க அண்ணா அண்ணா இவங்க யாருண்ணா இவங்க தான் நம்ம வீட்டு மகாலட்சுமி அச்சோ எல்லாம் குண்டியில இருக்கு அண்ணா அதாவது உலக அழகி ஒரு பெண் இருக்காங்க ஆமா இவங்க கருப்படைய கிளியோப்படுற மாதிரி இருக்காங்க கிளியப்பட்டாத உங்க கண்ணு தெரியுமா தெரியாதா மரியாதையா நான் இந்த படம் உனக்கு வேணாமே இந்த படம் ஐயோ நமக்கு வேணாம் 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 நம்ம குடும்பம் இதாயிரும் இருடா வரேன் இது நிறம் இருக்கா கண்ணா கரேர்னு ஆள்ல ஏதாவது இதா இருக்கா என்ன ஒரு எடுப்பு துடுப்பு எப்படி இவங்களுடைய இடை அழகு அந்த பின்னாடி அழகு அச்சோ இது மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை அண்ணே நீ கட்டுனா இதைத்தான் கட்டணும் வேற எதையும் கட்டக்கூடாது கட்டுக்கிறேன்னு சொல்லுண்ணா கட்டுக்கிறேன்னு சொல்லு சொல்லுண்ணா சொல்லு பழசாதி யானைக்கு மூளை நல்ல மாதிரி அண்ணா அண்ணா உனக்கெல்லாம் ரெண்டு கேக்குதா ஆமாடா இவங்க பேரு என்ன இவ வரா இவ பேரு தான் எந்திரி எந்திரிச்சிட்டாலும் இவ பேரு கிளப்பு ஏய் ஆக மொத்தம் நீ எதுக்கு லாய்க்கல கிளப்புறதே ரொம்ப சிரமம் அதத்தான் சரி நீ எதுக்கு லாய்க்கல இது கிளப்புது அது பேருமா சரி மதனி நாத்தனா நல்லா இருக்கீங்களா ஐயோ என்ன அழகுடா என்ன அழகு எத்தனை அழகு அப்படியே ஆடக்கூடாது அம்மா காலையில உங்களை மதுரை கூட்டிட்டு போய் அரவிந்த்ல உங்களை கண்ணை முதல்ல செக் பண்ணணுமா என் நன்மைக்கு யாருமே தெரியல இவங்களுடைய அழகு ஆமா அண்ணி மதனி நல்லா இருக்கீங்களா ஐயோ உத்தரவு இது வர யார்கிட்டயுமே பேசின இல்லம்மா சரி அவ காலேஜ்ல ஹாஸ்டல்ல இந்த தங்கினவ ஒரு நாளா எப்படா விரும்புனாங்க எனக்கு ஒரு சந்தேகம் அது என்னடி ஒண்ணு முன்னாடி தூக்கி இருக்கு பின்னாடி இறங்கிட்டு என்ன குண்டி மானது அவங்க சொல்ல அவங்க அங்கிருந்து சென்னையில இருந்து வந்து டிராவல்ல கொஞ்சம் ஏறிக்கிச்சு போலாம் சரி நீங்க கவலைப்படாதீங்க இவங்க முத்தவங்களா அவங்க முத்தவங்களா சந்தோஷம் இவங்க அத்தாச்சிரா ஐயோ துணி எடுத்து மேல போடுங்க போடுங்க மேல போடுங்க மேல போடுங்க சந்தோஷம் தான் எல்லாமே விழுந்துருக்குறா என்ன மதினி உங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சு பேசுனேன் படிச்சுன்னு இப்படி மேல தூக்கி போட்டீங்க மேல ஓடணும் நான் அதை சொல்ல தோல்ல போடுங்கண்டி அதுதான் அம்மாக்கு என்ன பொன்னாடே அடி போட்டு நான் இந்த பட்டிமன்ற பேச்சுக்கு வந்திருக்கேன் பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை தெரியுமா பேணு வைக்கிற வேற என் புழுத்து அடிக்கிறாங்க ஏண்டி மானங்கட்டவளே நான் போனா போயிட்டு பேசினா பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்பு இழுத்து விடுற வேலைதான் மாறாப்பா போடுங்க நான் இருக்கிறத வஞ்சகம் இல்லாம எல்லா பேரும் இவ ஓப்பன் டைப்மா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி ஓ எனக்கு இவதான் பிடிக்கும் இதை வேற பில்டப் கொடுத்து பேசுறீங்க இவ மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணாதான் கரண்ட் புல் கட்டுறவோட வீட்டுக்கு வர மாட்டேன் நீ என்ன வெளியில உட்காந்து நாய் வரட்டிட்டு இருக்கியா சிங்கப்பூர் போறேன் அப்படியே ஐயோ அண்ணா மாசமா இருக்காங்களா ஆமாமா எத்தனை மாசம் 9 இதுவா ஆமா 10 யாரு சொல்றது நீங்க மாசமா இருக்கீங்களா வீட்டுக்காரி யாரு அவனுக்கே மாச கணக்கு தெரியலையே அவனுக்கு என்ன நான் கொஞ்ச நாள் கணக்கை விட்டுட்டேன் எனக்கு எனக்கு தெரியும் சரி நம்ம எல்லாரும் காவலுக்கு கண்ணுக்கிறதுமா காவலை பார்க்கணும் இதுதான் நமக்கு தந்தையர் சொன்ன நந்தவனம் எங்கு பார்த்தாலும் வண்ண உண்ண மலர்கள் பூத்து குலுங்குவதும் பூத்து பூத்து கொடுக்கும் நந்தவனத்தை பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒழுங்கான மகிழ்ச்சி மயிலினங்கள் தோகை பாடுவதும் குயிலினங்கள் கூக்கு என்று கூவதும் மாநிலங்கள் நாம் துணிக்கு தோல்வதும்
பொழுது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. மதனி, தாங்கள் முகம் இப்படி வாடி போய் இருக்கிறது தாங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? என்னோட காவலுக்கு வருவது சந்தோஷம் இல்லையா? ஏன் மதனி இப்படி இருக்கிறீங்க? பேசாத உனக்கு வேணாம். பாத்துக்கலாம். எனக்கு 2 கொட்டாங்குச்சி வாங்கி தாங்க, நானும் வச்சுக்கிட்டு தெரியுது. பக்கத்துல நீ வந்து நின்றா அவையோ எங்க வாங்கின 2 கொட்டாங்குச்சி எனக்கு வாங்கி தாடி. அது கொட்டாங்குச்சில இளநீ ஆழ்பானோம். சரி, அதனால இந்த பறவைகள் எல்லாம் விரட்டலாமா? குடிச்சிட்டீங்களா? போர்மா அண்ணா தங்கச்சி ரொம்ப வாங்க 2 பேரும். ஐயா கொண்டடா. என்ன எம்மகமும் கர்த்தர் இவனோட மோசமானவன் கிடைக்கவே மாட்டான். அதெல்லாம் இருச்சாய் போய் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா, என்னைய வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ணா, எனக்கு உங்களோட இவங்க உன்னை விளக்க மாத்திரம் அடிச்சாலும் சரி, பரவாயில்ல, உங்க அத்தனையா அடிக்கிறா அடிச்சாலும் சரி, உங்களை கை விட்டுறாது. தங்கச்சி என்னை விட்டு போக மாட்டீங்களா? வாழ்க்கை எனக்கு என்னமோ இருக்கிற போலே தோணுது. அண்ணன் நினைவு பார்த்துருக்கா அண்ணா சொல்ற வார்த்தையை கழிச்சியா இல்லையா? நீ வேணாமா, என் கூட இருக்கணுமா? எனக்கு ஒரு விட்டு வர அதான் உண்மை. சரி, நான் கவலைப்படாதீங்க. போடுங்க, நான் எல்லாமே பாத்துக்கிறேன். அதனால பறவைகளை விரட்டிடலாமா? வனமதி பறந்திடு பறவைகள் இனமதி விரட்டிடுவோம். பிணிகளில் 60 கடைகள் எழுதிய திருமகனே ஏ ராஜா, காயப்பட்டிருந்தீங்களா? அரிப்புச்சி வந்து என்னன்னு தெரியல. சொரிஞ்ச மணியமா இருக்கீங்களே. எல்லா வியாதியுமே இருக்கு. சொறி, சிறங்கு, படை அனைத்து இருக்கு. நீங்க அங்க போறீங்க. என்னங்க பறவை வந்து சரி இல்லாமா? தங்கி உங்களுக்கு உடம்புக்கு என்ன வரணும்? நான் பாத்துக்கிறேன். இவங்களெல்லாம் நம்பாதீங்க, மட்டுமே நம்புங்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த பிள்ளையை கைவிடவே மாட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க. என் வாழ்க்கையே இவதான். என் உலகமே இந்த முள்ள மாதிரி முடிச்சுக்கே போடி. அண்ணா, இதை எதை பார்த்து மயங்கின? அம்மா, உங்க அத்தாச்சி கூந்தல் அழகு. கூந்தல் மட்டுமே அழகு. உங்க அத்தாச்சி பிரின்சஸ் அழகுண்டா. கொள்ளு கொள்ளு கண்ணம், கொழு கொழு கண்ணம் பின்னால என்னை வந்துட்டு பாட்டே பாடலாம். என்ன பாட்டு? மடவாளத்தோட இருக்க மச்ச ஒன்னாதுல இருக்கு. தயவு செய்து அந்த விளக்கு பார்த்துக்குச்சே, ஊதுபத்தி, அந்த ஊதுபத்தியை காட்டுங்க. சத்தியமா கெண்ட கால அளவு கூட வர மாட்டேன். கருமந்திரம் முடிச்சு அண்ணா. மானமுள்ள பொண்ணு கேட்டாக வரத்துல கேட்டாங்க. ஆட எல்லாம் ஒன்னாலே இடம் ஒண்ணு சொன்னேன்.
சரி தங்கச்சிக்கு தலைவனா நீ மச்சாவ மேல ஆசைப்பட்டு வந்து இதை எதை பார்த்து ஆசைப்பட்ட அந்த இதை பார்த்துட்டு எதை பார்த்து மனசை பார்த்து அங்க ஒண்ணுமே இல்ல மனசை பார்த்துட்டு அண்ணன் வெள்ளந்தி அதனால பறவை வெட்டிடலாமா ஆளலோ ஆளலோ ஒன்னேன்னு சொல்லவா எந்திரிச்சு நிக்கவே ஒருத்தனுக்கு வக்கலையா இத 82 பொண்டாட்டி கேட்கிறான் அவனுக்கு நீ என்ன ஆன போற ஒண்ணு இல்ல உங்க அத்தாச்சி டீசெண்டா பேசுறீங்க சரிண்ணே சரிண்ணே ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் பார்க்கணும் இடம் முக்கியமான இடம் யாராவது வருகை தந்தாங்கன்னா பணிவான முறையோடு என்ன ஒரு மாதிரி கெட்டப்புல மாதிரி தெரியுது உங்களுக்கு 2 பேர் கொடுத்துருக்கீங்க இங்கே வர்றீங்க ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் பார்க்கலாமா ஆளணும் ஐயோ பொம்பளை கெட்ட போட்டிருக்க மருதமணி அம்மா அக்கால நகர்த்தி தானே